ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ். இப்போ நம்ம வந்து பேரடைஸ் ஹோட்டல் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு வந்தேன். பட் வந்து இங்கே கடை வந்து ரெனோவேட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் சாப்பிட முடியலை. இங்கே வேறு எங்கேயாச்சும் பக்கத்தில் கடை இருந்தால் சாப்பிட்ணும். பட் சரி, உங்களுக்கு பேரடைஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு வந்தேங்க. பட் முடியலை. நேற்று ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டேன். பட் அது சாப்பிட்ட பிறகு எனக்கும் விஜித்துக்கு உடம்பு முடியலை. அவனுக்கு ஃபீவரே நேற்று சாப்பிட்டதாங்க அப்படியே வந்து வெளில எடுத்துட்டான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் நைட் பிரியாணி கடை, அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். பட் சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு அவனுக்கு ஒத்துக்கலை, எனக்கும் லைட்டாக ஒத்துக்கலை. விஜய் என்னாச்சு நேற்று சாப்பிட்டது? பெட்டில் வாந்தி எடுத்துட்டேன். அப்புறமேட்டு லைட்டாக லூஸ் மோஷன் கூட ஆயிடுச்சு. எனக்கு என்னடா லைட்டாக ஃபீவர் கூட அங்கிட்டு ரொம்ப டல்லாகவே இருந்தான். இன்றைக்கி இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். எனக்கும் லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது நேற்று சாப்பிட்டதுலேருந்து. இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதில்லை. பட் சாப்பிடும்போது அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு. இதையும் சொல்லிடணும்ல, பட் நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க என்னோடய கொலீக்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இங்கே எங்கேயாச்சும் கடை இருந்தால் நம்ம போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு எப்பயாச்சும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும், எந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா பிடிக்குன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம். அதை பாய் ஜேஎஃப்எம் வியூஸ். பாய் சொல்லிடு. பாய். அங்கே பார்த்து